ஓம் யோ பிரம்மாணம் விததாதி பூர்வம் யோ வை வேதாஹும் ச பிருஹணோதி தஸ்மை தம்ஹதேவமாத்ம புத்தி பிரகாசம் முமுக்ஷுர்வை சரணமகம் பிரபத்யே. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருப்யோ வம்ச ரிஷிப்யோ மகத்யோ நமோ குருப்யக சர்வோபப்ளவரஹிதக பிரஜானகணக பிரத்யகர்த்தோ பிரம்மைவாகமஸ்மி. ஓம் பிரம்மானந்தம் பரமசுகதம் கேவலம் ஞானமூர்த்திம் த்வந்த்வாதீதம் ககனசத்ருஷம் தத்வமஸ்யாதிலக்ஷ்யம் ஏகம் நித்யம் விமலமஜலம் சர்வதி சாட்சிபூதம் பாவாதீதம் திரிகுணரகிதம் சத்குரும் தம் நமாமி. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஓம் சகனாவவது சகனௌ புனக்து சக வீர்யம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. நம ஸ்ரீ சங்கரானந்த குருபாதாம்புஜன்மனே சவிலாச மகாமோக கிராக கிராஷைக கர்மனே. 263 ஸ்லோகம் படிக்கணும். கிரந்தி பேதே அபி சம்பாவ்யாம் இச்சா பிராரப்த தோஷதக புத்வாபி பாபபாஹுல்யாத் அசந்தோஷோ யதா தவ. கிரந்தி பேதே அபி சம்பாவ்யாம் இச்சா பிராரப்த தோஷதக புத்வாபி பாபபாஹுல்யாத் அசந்தோஷோ யதா தவ. பஞ்சதசி 6வது அத்தியாயம் சித்திரதீப பிரகரணம். 263 ஸ்லோகம் கொஞ்சம் பாதி பார்த்து நிப்பாட்டியிருக்கோம். இதில் சும்மா ஒரு வரியில் சொல்லிக்கிட்டே வர ஞாபகத்துக்காக சித்திர உதாரணம் ஆகாஷ உதாரணம் அதன் மூலமாக தத்துவமெல்லாம் விளக்குனாரு. பிறகு ஜீவ விசாரம், ஜீவ விசாரத்தில் உள்ள குழப்பம், ஈஸ்வர விஷயத்தில் மட்டும் உள்ள குழப்பம், பிறகுதான் மாயா விசாரம். ஏன் மாயா விசாரம் பண்ணிட்டு ஈஸ்வர விசாரம் பண்ணாருன்னா ஈஸ்வரனோட மாயா சேரும். அதனால பிறகு மாயா விசாரத்துக்கு அடுத்து ஈஸ்வர விசாரம். பிறகு ஈஸ்வர பிரம்ம விஷயத்தில் உள்ள குழப்பம், ஜீவ விஷயத்தில் உள்ள குழப்பத்தை தனியாக சொன்னார், ஈஸ்வர விஷயத்தில் உள்ள குழப்பத்தை தனியாக சொன்னார். ஈஸ்வரனையும் பிரம்மனையும் கலந்து இது அதுவாக புரிஞ்சுக்கிறது, அதை இதுவாக புரிஞ்சுக்கிறது, அந்த குழப்பத்தையும் பற்றி விரிவாக பேசினார். பிறகு ஈஸ்வரன்னா என்ன, பிரம்மன்னா என்னன்னு ரெண்டையும் கம்பேர் பண்ணி தனித்தனியாக விசாரம் பண்ணோம். பிறகு பிரம்மன் அத்வைதம் அப்படிங்கிற கருத்து வந்தது. அது முடிச்ச பிறகு இப்ப இருக்க விசாரம் ஜீவன் முக்தி விசாரம். ஜீவன் முக்தி விசாரம் இருக்கு 257 இருந்து வருது. அதுல 257, 58 பூர்வபக்ஷத்துக்கு பதில் மாதிரி வந்து பிறகு 59 இருந்து ஜீவன் முக்தி விசாரம் வருது. இதுல முதல்ல பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்டான், அத்வைதி துக்கப்படுகிறார்களேன்னு சொல்லி. உடனே இவர் கேள்வி கேட்டாரு, நல்லா புத்தியை தீட்டி தர்க்கவாதிகளை விசாரம் பண்ணி உடல் தான் ஆத்மான்னு எப்படி சொல்றாங்க அப்படின்னு இவர் திருப்பி கேள்வி கேட்டாரு. ஏன்னா அத்வைதிகள் விசாரம் பண்ணி அவங்களுக்கு துக்கம் இருக்கேன்னு கேட்ட உடனே இவர் திருப்பி ஒரு கேள்வி கேட்டாரு. ஏன்னா அவன்றது பதில வரவழைக்கிறதுக்காக. இவர் என்ன சொன்னாவன், அந்த மதவாதிகள் வந்து ஏன் சார்வாகர் போன்றவர்கள் வந்து ஏன் உடல் ஆத்மாங்கிற அளவுக்கு என்ன விசாரம் பண்ணாலும் பண்ண விசாரத்தில் ஒரு தெளிவு இல்லைன்னு சொன்னான்.
ஒரு விசாரத்துல தெளிவா இல்லாம இருக்கிறதுனால தவறான முடிவு எடுக்கிறாங்கன்னா, இங்க அத்வைத விசாரத்திலையும் தெளிவா விசாரம் பண்ணலாம் அந்த தான் வரும். அது தெளிவா விசாரம் பண்ணா வராது அப்படிங்கிறத சொன்னார். அந்த அதிருப்திக்கு காரணம் தெளிவான விசாரம் இல்லை அப்படின்னு சொன்னார். பிறகு இந்த ஞான நிஷ்டை ஆயிருச்சுன்னா அனைத்து ஆசைகளும் அகன்றுவிடன் முதல்ல ஒரு சொல்றாரு இவர். அதுல இருந்து கேள்வி வர ஆரம்பிக்குது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது, வேதத்திலையும் சொல்லியிருக்கு, நம்ம அனுபவத்திலையும் இருக்கு அப்படின்னாரு. ஆசை அகல்வதுதான் மோட்சம் அப்படி சுருதியும் சொல்லியிருக்கு. ஆசைங்கிறது என்னன்னு சொல்லும் பொழுது அது பந்தம் முடிச்சுன்னு சொன்னார். கிரந்தி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். கிரந்தினா முடிச்சு அப்படின்னாரு. முடிச்சுன்னா என்ன அப்படிங்கும்போது எதோட எதை முடிச்சு போட்டிருக்கோம்னு சொன்னா, இங்க சொன்னது அதாவது முடிச்சுக்கு காரணம் அறியாமை. அது அகங்காரத்தையும் சிதாத்மா சைதன்யத்தையும் முடிச்சு போட்டிருக்கு. எப்படி போட்டுருச்சு? ரெண்டையும் ஒன்னாக்கிருச்சு. அகங்காரம்னா சூக்ஷ்ம சரீரம், நம்ம அதைத்தான் உயிர்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். உயிரவே ஆத்மாங்கிறோம், ஆத்மாவை உயிர்னு சொல்றோம். இப்படி அகங்காரத்தையும் ஆத்மாவையும் இணைத்து கட்டி போட்டு விட்டது. அதன் விளைவுனால என்னாச்சுன்னு சொன்னா, எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லி எப்ப பார்த்தாலும் வேணும் வேணுங்கிற எண்ணம் தான் ஆசையாக உருவெடுக்கிறது அப்படிங்கிற கருத்து சொன்னார். பிறகு ஒரு கேள்வி வந்தது. அவர் திருப்பி என்ன சொன்னார்னு சொன்னா, இந்த முடிச்சு அவிழ்தல் என்பது சித்தையும் சிதாபாசனையும் பிரித்து பார்ப்பது. முடிச்சு அவிழ்க்கிறங்கிறது என்னன்னு சொன்னா, சித்தையும் முடிச்சையும் அவிழ்த்து பார்க்கறது. அப்படி முடிச்சு அவிழ்த்தாச்சுன்னு சொன்னா, அறியாமை நீங்கினாத்தான் இந்த அத்தியாசத்தை அறியாமை நீக்குவதுன்னு முடிச்சு அவிழ்றதுன்னு ஒரு கருத்து பார்த்தோம். அப்படி நீக்கிவிட்டால் அதன் பிறகு அவனுக்கு கோடி ஆசை வந்தாலும் பாதிக்காது. அத்வைதிகளுக்கு ஆசை வருதே அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பொழுது, இந்த அஞ்ஞானம் போன பிறகு ஒரு ஆசை வந்தா அது அவனை எந்த பந்தமும் படுத்தாது, அவனை பாதிக்காதுன்னு ஒரு கருத்து சொன்னார். அதுக்கு விளக்கமா 263 பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஞானம் வந்த பின்பும் ஆசைகள் ஏற்படலாம். காரணம் பிராரப்த கர்ம தோஷம். அதாவது ஞானம் வந்த பிறகு கூட திருப்தி இல்லாம துக்கம் வருதுன்னு கேட்டதுக்கு, இந்த விசாரத்துல ஒரு ஸ்டெடி இல்லை, நிலை இல்லை. காரணம் வாசனைகள்னு வர சொல்லியிருக்கோம். வாசனையினுடைய பலம் அதிகமா இருக்கும்போது என்னதான் வேதாந்த விசாரம் பண்ணினாலும் கூட அந்த ஒரு அதிருப்தியும் அந்த ஒரு துக்கமும் வந்துடுது, அந்த ஞான நிஷ்டை இல்லாததுனால. அது மாதிரி பிராரப்த கர்ம வாசனையினால அந்த துக்கம் வர்றது மாதிரி பிராரப்த கர்ம தோஷத்தினால ஆசை வரும், ஆனால் அது பாதிக்காதுங்கிறார். பிராரப்த கர்ம தோஷத்தினால ஆசை வரும், அது பாதிக்காதுன்னு 263 நம்ம விளக்கம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏன்னா இது கொஞ்சம் ஒரு எல்லாருக்கும் வரக்கூடிய சந்தேகம் இது. அதனால இந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா விளக்குறாரு அவரு. எப்பொழுதுமே நம்ம சஞ்சீத கர்மத்திலேருந்து பிராரப்த வெளிப்பட்டா எப்படி இருக்கும்? அதுதான் வெளிப்படுற கர்மம் தான் பிராரப்தம். அது என்ன ரூபமா இருக்கு? பாவ புண்ணிய ரூபமா இருக்கு. புண்ணிய கர்மத்தினுடைய பலன் சுகம், பாப கர்மத்தினுடைய பலன் துக்கம். இது கட்டாயம் இந்த மனித பிறவி எடுத்தா அனுபவித்தே இருக்கணும். ஞானியா இருந்தாலும் அதான். பிராரப்தம் வெளிப்பட்டாச்சுன்னா யாரா இருந்தாலும் இந்த கஷ்டமும் சுகமான சூழ்நிலையும் கஷ்டமான சூழ்நிலையும் வரும். அதை அனுபவிச்சுதான் ஆகணும். இது பிராரப்த வசத்துல இருக்கு. அதை எப்படி எடுத்துக்கிறோங்கிறத நம்ம கையில இருக்கு, அது வேற. அதனால புருஷார்த்தத்தினால் ஏற்படுவது மோட்சம்ங்கிறாரு. பிராரப்தத்தினால மோட்சம் ஏற்படுவதில்லை, நம்மளுடைய முயற்சியினால ஏற்படுவது மோட்சம். அதே மாதிரி புதுசா பாவ புண்ணியம் உருவாக்குறான், அது பிராரப்தத்தில் வருமா? ஏற்கனவே இருந்தது பாவ புண்ணியத்தை அனுபவிக்கிறது தான் இப்ப பிறந்திருக்கான். இப்ப நாம பாவ புண்ணியம் சேர்த்தாத்தான் அடுத்ததுக்கு வரும். அப்ப அது யாரு கையில இருக்கு? அது புருஷார்த்தம், அதுவும் பிராரப்தம்னா அப்புறம் ஒண்ணுமே செய்ய வேண்டியதே இல்லையே. எதுக்கு பிறகு நல்லது செய்யணும் கெட்டது செய்யணுங்கிற தேவையே இல்லையே, அந்த பேச்சே வராது. அதெல்லாம் மனிதனுடைய முயற்சி, அதுக்கு பேர் புருஷார்த்தம்னு பேர். இது பார்த்தா நம்ம மோட்சமும் புருஷார்த்தம்,
புதிதாக சேர்க்கின்ற பாப புண்ணியமும் புருஷார்த்தம் தான் பார்த்தோம். அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த மோட்சம் புருஷார்த்தம் முடிவு செய்யறதுனால இந்த பிராரப்தம் இருக்கிறது வரைக்கும் இந்த ஜென்மத்தில் அவன் இந்த உடலோட அபிமானம் வச்சு தொடர்ந்து தான் இருப்பான். அப்போ உடலுக்கு வரக்கூடியது அவனுக்கு என்ன வந்தாலும் அது தெரியும். உடலுக்கு வலி வந்தால் ஞானிக்கு தெரியாமல் இருக்கிறதுன்னு இல்லை. அதை எப்படி எடுத்துக்கிறாங்கிறத வேற விஷயம். இவன் வசமின்றி சரீரத்தில் அபிமானம் வைக்கின்றான். ஞானியா இருந்தால் வலிக்காது, உடம்பு நோய் வராமல் இருக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்லவே முடியாது. எல்லாருக்கும் ரமணருக்கு வந்துச்சு, எல்லாருக்கும் வந்து தெரிஞ்சுத்தானே இருந்தது, தெரியாமல் இருக்காது. இப்போ சில நேரங்களில் அந்த தோலில் உணர்வு இல்லாமல் இருக்கும். இந்த தொழுநோய் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, ஊசியில் குத்துனா வலிக்காது. அப்படி உடம்பு வலிக்காமல் இருக்குமா ஞானிக்கு? அப்படிலாம் இல்லை. எல்லாம் வலிக்கத்தையும் செய்யும், அது வரத்தையும் செய்யும். அதை ட்ரீட் பண்ணித்தான் ஆகணும். அதை குளிர் வெப்பம், இளமை முதுமை, ஆரோக்கியமின்மை இதெல்லாம் பிராரப்த கர்மத்தினால வர்றது. அதுக்கு என்ன செய்யணுமோ அவன் செஞ்சுக்கிட்டே இருப்பான், வித்தியாசம் இருக்காதுங்கிறார். சரி, அதர்மமான ஆசைகள் ஏதாவது வந்துருமான்னா அது வராது அவனுக்கு. ஏன்னா இன்னொரு தர்மம்ங்கிறத நிர்ணயம் பண்ணுறது சாஸ்திரம், புரியுதுங்களா? அதுவும் இருக்கு. அது இவன் ஏற்கனவே அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் புண்ணிய கர்மம் பண்ணதுனால தான் சித்த சுத்தியாகி ஞானத்துக்கு வந்திருக்கான். அது வர வாய்ப்பு இல்லை. ஞானிக்கு எப்படின்னா, ஞானத்தினால அத்தியாசம் போனதுனால பிராரப்த கர்ம வசத்தினால வந்ததுனால அந்த ஆசை அவனை பாதிக்காது. அஞ்ஞானிக்கு அப்படி இல்லை, அவனுக்கு அத்தியாசத்தினால இந்த இது வந்திருக்கு, அதனால நான் பாதிக்குங்கிறார். அது மட்டுமல்ல, ஞானிக்கு எல்லா ஆசைகளும் மித்தியாவாகிவிடும், அதனுடைய பலன்களும் மித்தியாவாகிடும். அதனால அதை பெருசாக இருந்தா பண்ணுவான், இல்லாட்டி அதை பற்றி பெருசாக எடுத்துக்கிற மாட்டான். இது ஏன் பிராரப்தம் சொல்றது? போன வட்டம் ஒரு உதாரணம் சொன்னேன். ஞானிகளுக்கு எத்தனை விதமான வாழ்க்கை முறை பார்த்தீங்கன்னா, ஒரு ஞானியை போல இன்னொரு ஞானி வாழ்க்கை முறை இருக்கவே இருக்காது சொன்னேன். ராமகிருஷ்ணர் மாதிரி இன்னைக்கு வந்த பரம்பரையில் ஒருத்தர் அதே மாதிரி சாதனை பண்ணியிருப்பாரா? ஒருத்தர் சொல்லியிருக்கேங்க. ஆயிரக்கணக்கான சன்னியாசிகள் வந்தாச்சு. விவேகானந்தருடைய வாழ்க்கை ஸ்டைல் மாதிரி இன்னொருத்தருக்கு இருந்துச்சு. ஆனால் அந்த தத்துவத்தை எல்லாரும் ஒன்றாத்தையும் கடைப்பிடிக்கிறாங்க. அந்த ஞானம் எல்லாருக்கும் ஒன்றா வருது. ஆதிசங்கர் லைஃப் ஸ்டைலில் அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படி இன்னைக்கு வரைக்கும் அந்த பரம்பரையில் எத்தனையோ, இப்போ 4 ஆசிரமங்கள் 5 மடங்கள் இருக்குது. அந்த மடத்தில் வரக்கூடியவங்களும் அந்த லைஃப் ஸ்டைல் யாருக்காக கடைப்பிடிச்சிருக்காங்க. ஏன்னா பிராரப்தம், லைஃப் ஸ்டைல் பிராரப்தம். இவருக்கு ஒரு மாதிரி இன்ப சுகதுக்க சூழ்நிலை வரும், அவருக்கு ஒரு மாதிரி சுகதுக்க சூழ்நிலை வரும். அதுக்கும் வித்தியாசம் எல்லாம் என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா பிராரப்தம் மாறுபடுது, ஆனால் ஞானம் ஒன்று. அதில் இவங்க ஏற்றுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் வித்தியாசமே ஒழிய. அதனால் என்ன சொல்கிறாருன்னா, இவனுக்கு வரக்கூடிய ஆசை, உடல் அபிமானம், உடல் இறக்குற வரைக்கும் பிராரப்தம் இருக்கும். இந்த உடல் என்னைக்கு பிறந்துச்சோ நீ டேட் ஆஃப் பர்த் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், அன்னைக்கு வரைக்கும் இவன் ஞானம் வந்தாலும் இந்த உடம்புல இருந்துதான் ஆகணும். அப்போ உடலுக்கு தேவையானதை இவன் பண்ணித்தான் ஆகணும். அப்படி வரக்கூடிய ஆசைகள் அவனை எதுவுமே பாதிக்காது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இவனுக்கு பிராரப்தத்தில் எந்த ஆசை இருக்கோ அது வெளிப்படும். ஆதிசங்கரருக்கு ஒரு விதமான ஆசை, அவர் பாஷ்யம்லாம் எழுதினார். இங்கே ஃபுல்லாக இந்தியா ஃபுல்லாக பல வேறுபாடுகள் எல்லாம் ஒன்று சேர்த்தாரு. இவர் என்ன பண்ணார், விவேகானந்தர் இந்து மதத்தினுடைய பெருமையை, இவருடைய ஆசை எப்படியாச்சு, வெளியே போய் பரப்பணுன்ட்டு அமெரிக்கா போனார். இவருடைய பிராரப்தம், அது பிராரப்தத்தில் உள்ள ஆசை வந்தது, இவருக்கு வந்த ஆசை. இப்படி அப்போ அதெல்லாம் ஆசை தானே, வெளிநாட்டில் போய் இதெல்லாம் பண்ணி நம்மளுடைய மதத்தினுடைய பெருமையை நிலைநாட்டணும்னு அவருக்கு ஆசை. இந்தியாவுக்குள்ளேயே பாரத தேசத்துக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை ஏற்படுத்தணும்னு சொல்லி சங்கரருடைய ஆசை, பிரிவுகளெல்லாம் சேர்த்து அத்வைத்தை நிலைநாட்டணும்னு சொல்லி. இதெல்லாம் எப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பிராரப்தத்தினால வர்றது. அது எத்தனை வந்தாலும் பாதிக்காது, அப்படியே போச்சுன்னு விட்டுருவாருன்னு சொல்கிறார். ஒருவேளை ஞானம் வந்தால் எல்லாமே போயிருச்சுன்னு சொன்னால், ஞானம் வந்தோன்னு டொப்பு டொப்புன்னு விழுந்துடணும் எல்லாரும். பிராரப்தம் முடிஞ்சு போகுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு உயிர் வாழ முடியாதுல்ல. நான் எனக்கு அப்போ நீங்கள் சொல்லிக் கொடுக்குறாள் அஞ்ஞானியாத்தே இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், நான் சொல்லிக் கொடுத்துட்டு டபார்னு விழுந்துட்டேன்னு இப்போத்தே சாமிக்கு ஞானம் வந்திருக்கு, நீங்கள் முடிவு வரணும். உங்களுக்குள்ளே யாராவது விழுந்தாங்கன்னா அப்போத்தே அவருக்கு ஞானம் வந்திருக்கு, அப்படி தானே பண்ண வேண்டிய வரும். பிராரப்தம் இருக்கிறது வரைக்கும் இந்த உடல் இருக்கும், அதுக்கு வேண்டிய செஞ்சு தான் ஆகணும். அதனால் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அதனால் வரக்கூடிய ஆசை பாதிக்காது.
அது சம்சாரத்தை அடைவதில்லை அப்படிங்கிறார். அதாவது ஒருவேளை நம்மளுக்கு ஞானத்துக்கு பிறகும் கூட பல சம்ஸ்காரங்களை நீக்க முடியாமல் இருக்கலாம். அதுக்குத்தான் நம்ம நிதித்தியாசனங்கிற ஒரு சாதனை சொல்கிறோம். பெற்ற ஞானத்தை மீண்டும் மீண்டும் சிந்திச்சு நிலைநிறுத்தும் பொழுது பழைய வாசனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பித்து துக்கமில்லாத சொல்ல வரலாம். அப்படி நீக்கிறணும். அதாவது கடலைப்பருப்பு இருக்குது, கடலைப்பருப்பு நீங்கள் பச்சை கடலை உரிச்சு இந்த பக்கம் வச்சிடுறீங்க, அதே தான் அவிச்சு இந்த பக்கம் வைக்கிறீங்க. ரெண்டுக்கு ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? ரெண்டையுமே சாப்பிட்லாம். அவிச்சதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இதை முளைக்க போட்டால் முளைஞ்சிரும், இதை முளைக்க போட்டால் முளைக்காது. இது அவிச்ச கடலைப்பருப்பு. வெளியே பார்த்தா வித்தியாசம் தெரியுமா? அதுக்கு பிறகு முளைக்காது. இவருக்கு வரக்கூடிய ஆசை எந்த விபரீத பலனையும் உண்டாக்காது. அவருக்கு அடுத்த சம்ஸ்காரங்களை உண்டாக்கிக்கிட்டே இருக்கு. இவருக்கு எந்த சம்ஸ்காரங்களையும் உண்டாக்காது. அதனால என்ன சொல்றாருன்னா, இவனுக்கு விதவிதமான பிரவிருத்திகள் இருந்தாலும் எந்த பாதிப்பையும் அடைவதில்லை. அஞ்ஞானிக்கு பிராரப்தத்தால் வரக்கூடிய ஆசை மோகத்தினாலும் அத்தியாசத்தினாலும் வந்த ஆசை. யாருக்கு? அஞ்ஞானிக்கு. அஞ்ஞானிக்கு ஞானிக்கு எப்படின்னு சொன்னீங்கன்னா, ஞானிக்கு அத்தியாசத்தினாலும் மோகத்தினாலும் வருவதில்லை. பிராரப்தத்தினால் மட்டும் ஆசை வரும். அஞ்ஞானிக்கு எப்படி வருது? மோகத்தினாலையும் வருது, அத்தியாசத்தினாலேயும் வருது. அவருக்கு பிராரப்தம் இருக்கு அவருக்கும். ஆனா இவருக்கு மோகம் அத்தியாசத்துல வர்றதில்ல, பிராரப்தத்தினால மட்டும் வருது. அதனால என்ன சொல்றாருன்னு சொன்னா, இந்த அஞ்ஞானிக்கு பிராரப்தத்தில் அபிமானம் வைத்து கிரந்தியால் அந்த முடிச்சு ஏற்பட்டதுனால, அந்த அறியாமை ஏற்பட்டதுனால வரக்கூடிய ஆசை. ஞானிக்கு அத்தியாசம் அகன்று அஞ்ஞானம் அகன்று பிராரப்தம் மட்டும் இந்த உடல் இருப்பதால் அந்த உடல் இருக்கிறது வரைக்கும் சில ஆசைகள் வரலாம், அது அவரை பாதிக்காது. அதனால முதல் வரியில சொல்றார், ஞானிக்கு ஆசை வர காரணம் பிராரப்த கர்மம்ங்கிறத. கிரந்தி பேதே அபி சம்பாவியா இச்சா பிராரப்த தோஷதக. அதாவது கிரந்தி பேதே அப்படின்னா, கிரந்தின்னா அத்தியாசம், முடிச்சு, இதெல்லாம் கிரந்தின்னா அதுக்கு பேர் அத்தியாசம் அல்லது முடிச்சு, அறியாமை. அது பேதை நீக்கிய அபின்னா பிறகும், நீக்கிய போதிலும், அத்தியாசத்தை நீக்கிய பிறகும், அத்தியாசம் நாசம் அடைந்த போதிலும், சம்பாவியா இச்சா, இச்சான்னா ஆசைகள், சம்பாவியா தோன்றலாம், ஆசைகள் தோன்றலாம். எதனால? பிராரப்த தோஷதக, பிராரப்தத்தினுடைய தோஷத்தினால் ஆசைகள் தோன்றலாம். பிராரப்தம் ஒரு கோணத்துல தோஷம், இனியொரு கோணத்துல தோஷம் இல்லை. ஏன்னா அது இருக்கிறதுனாலதான் ஜீவன் முக்தி அனுபவிக்க முடியும். பிராரப்தம் போயிடுச்சுன்னா ஜீவன் முக்தி அனுபவிக்க முடியாது. அந்த ஞானத்தினுடைய பலனே நமக்கு தெரியாது. செத்த பிறகு நம்மளுக்கு எப்படி தெரியும்? அது விதேக முக்தி. ஜீவன் முக்தினா என்ன? இந்த உலகத்துல பிரச்சனைகள் தாக்கும் போது நாம் எப்படி அதை ஹேண்ட் பண்றோம், அதை கையாளுறோம்ங்கிறது இந்த ஜீவன் முக்தி. இந்த ஜீவன் முக்தி அனுபவமே ஏற்படாது. ஒரு பக்கம் அந்த பிராரப்தம் இருக்கிறது தோஷம் இல்லை, ஒரு பக்கம் தோஷம், அந்த தோஷத்தினாலதான் வருது அப்படிங்கிறார். பூர்வபக்ஷி சொல்றது ஆசைய தோஷம்னு சொல்றான். இந்த ஆசைக்கு காரணம் நாம அஞ்ஞானமும் அல்ல, அத்தியாசமும் அல்ல, பிராரப்தம் அப்படின்னு நாம சொல்றோம். அது சுகதுக்கத்தை கொடுத்துத்தான் நீக்கும். இவன் சுகத்தை கண்டும் துள்ளுவதில்லை, துக்கத்தை கண்டும் துவல்வதில்லை. இவன் எப்பயும் போல இருப்பான். அதனால சம்சாரத்தில் உழலாமல் இவனுடைய ஞானம் இவனை பாதுகாக்கிறது. கயிற்றை பாம்பாக பார்ப்பது அறியாமையால் பார்க்கும் அத்தியாசம். கல்ல கடவுளா பார்க்கறது அறியாமையில பார்க்குற அத்தியாசம் இல்லை. கல்லுன்னு தெரியும், கயிற்றுல பாம்பை பார்த்து பயந்து ஓடுறோம். அது எப்படி பயந்து ஓடுறோம்? அது தெரியாம அறியாமையில பார்க்குறோம், அத்தியாசம் பண்றோம். கடவுளை கோயிலில் வழிபடுற கல்லுன்னு தெரியாதா நம்மளுக்கு? அதுக்கு முன்னாடி கையில மேலே ஏறிதான் அடிச்சுக்கிட்டு இருப்பாரு அவரு. அது பிறகு கும்பாபிஷேகம் எல்லாம் பண்ணி எல்லாம் பண்ண பிறகு அங்கே ஒரு சாநித்தியத்தை நாமளே என்ன பண்றோம், அதுல கிரியேட் பண்ணி கடவுளை அத்தியாசம் பண்றோம். இது அறிவுனால வரக்கூடிய அத்தியாசம், அது அறியாமையினால வரக்கூடிய அத்தியாசம். துணியை தேசிய கொடியா பார்க்குறோம், மற்ற கொடியை தீயில எரிச்சு ஏதாவது கோவம் வருமா? சில பேர்லாம் தேசபக்தர்கள் தேசிய கொடிச்சா எப்படி
உயிரவே கொடுக்குறாங்க. அது தெரிஞ்சு அதுவும் துணி தானே. ஆனால் ஒரு அத்தியாசம் இருக்கு. படமே கடவுள் படத்தை அன்னைக்கு சொன்னேன்ல, விவேகானந்தர் கல்லில் எப்படி கடவுளை பார்க்கறன்னு கேட்டதுக்கு ராஜா படத்தில் எச்சியை துப்ப சொல்றாரு. பேப்பர் தானே துப்புங்கிறாரு. இல்ல ராஜா பேப்பர் பாது அதை மட்டும் கல்லுங்கிறது பேப்பர் துப்போன்னு அதை ராஜா அங்க அத்தியாசம் பண்ணியாச்சு. அது மாதிரி இது தெரிந்தே பண்ணுகின்ற அத்தியாசம், அது பாதிப்பு இல்லை. அனாத்மா அழியும் அப்படின்னு தெரிஞ்சாலும் கூட அதனுடைய தர்மம் என்னவோ அதை கையாளு கொண்டிருக்கின்றான். பிராரப்தத்தை கையாளும் ஞானிக்கு எந்த விதமான தோஷமும் இல்லை. ஞானம் வந்தாலும் ஏற்கனவே வந்துச்சு, ஞானம் வந்தாலும் துக்கம் வருதேன்னு சொல்லி. அதே போல நாங்க என்ன சொல்றோம், ஞானம் வந்தாலும் ஆசை வரும் பிராரப்தத்தினால. ஞானம் வந்தா துக்கம் வருதுன்னு சொன்னா அதுக்கு காரணம் வாசனைகள், அந்த ஞான நிஷ்டை இல்லாதது. இங்க அதில் அந்த ஞான நிஷ்டைக்கு இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த வாசனையினுடைய தோஷம்னு சொல்றோம். பழைய வாசனை நம்மளை அட்டாக் பண்ணுது. இங்கே பிராரப்த தோஷம் இருக்கும், அதனால வரும், ஆனா அவனை தாக்காது. ஞானிக்கு கூட ஞானம் வந்தாலும் கூட அந்த பழைய வாசனையில வரக்கூடிய இந்த துக்கமெல்லாம் எப்படின்னா மற்றவன மாதிரி ரொம்ப நேரம் நிற்காது, வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் போயிடும். அது நிஷ்டை அடைச்சுன்னு வரவே செய்யாது, வரும்பொழுதே ஓடி போயிடுறது. இல்லாட்டி கொஞ்சம் வரும், மற்றவங்களுக்கு 1 மாதம் இருந்தால் நம்மளுக்கு 1 நாளில் போகும், அவ்வளோதான் வித்தியானம் வரும், வராமல் இருக்காது. அது 2வது வரியில் சொல்றாரு, புத்வா அபி, அதாவது பிராரப்த பிரம்ம தத்துவத்தை அறிந்தும் கூட அர்த்தம். புத்வா அபின்னா எதை அறிஞ்சு, பிரம்ம தத்துவத்தை அறிந்தும் கூட பாப பாகுல் யாத், பாபமானது அதிகமாக இருப்பதினால் அசந்தோஷக, மனதில் சந்தோஷம் இல்லை. யதா தவ, எப்படியோ, அதாவது மனசுல சந்தோஷம் இல்லாம இருக்கிறது எப்படியோ அப்படியேங்கிறார். இங்க அப்படித்தான் நாங்களும் சொல்றோங்கிறார். முதல்ல சொன்ன கருத்தை உதாரணமா சொல்லி சொல்றார். இதனுடைய தாத்பரியம் என்னன்னு சொன்னா, ஞானம் வந்திருக்கு, ஞானம் வந்தாலும் கூட மனசுல சில நேரம் சந்தோஷம் வரமாட்டேங்குது. அதுக்கு காரணம் நம்ம என்ன, வாசனைகள் சொல்றோம், ஞான நிஷ்டை இல்லாததுன்னு சொல்றோம். அந்த மாதிரி ஞானம் வந்தாலும் கூட ஆசை வருதுன்னா அதுக்கு காரணம் பிராரப்த காரணம். அது போல பிராரப்த தோஷத்தினாலும் ஆசைகள் வரும், அது அவனை பாதிக்காது அப்படிங்கிறார். பழைய துஷ்ட சம்ஸ்காரங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னா இந்த கோபம் குரோதம் போன்ற வாசனைகள் அப்பப்போ வந்துட்டு போகும், ஆனால் அவனை அது பெருசாக பாதிக்காது. அதுபோல பிராரப்த கஷத்தினால் ஆசைகள் வரலாம், பாதிக்காதுங்கிறது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இதனுடைய விளக்கம் இன்னும் மேலும் நிறைய வருது, அங்கே பார்ப்போம். நம்ம ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். கிரந்தி, கிரந்தினா முடிச்சு அல்லது அத்தியாசம். பேதே அபி, நீங்கிய பிறகும், அத்தியாசத்தை நீக்கிய பிறகும், முடிச்சு அவிழ்க்கப்பட்ட பிறகும், சம்சார முடிச்சு அவிழ்க்கப்பட்ட பிறகும், சூக்ஷ்ம சரீரத்தையும் ஆத்மாவையும் ஒன்றாக கட்டி போட்டப்பட்ட முடிச்சை அவிழ்த்து விட்ட பிறகும், பிராரப்த தோஷதக, பிராரப்தத்தினுடைய தோஷத்தினால், அது எங்கன்னா கடைசி வார்த்தை முதல் வரியில், பிராரப்த தோஷதக, பிராரப்தத்தினுடைய தோஷத்தினால் இச்சா ஆசைகள் சம்பாவ்யா தோன்றலாம். முடிச்சுக்கள் அவிழ்க்கப்பட்ட பிறகும், அஞ்ஞானம் அகன்ற பிறகும், அத்தியாசம் நீங்கிய பிறகும் கூட பிராரப்தத்தினுடைய தோஷத்தினால் அவருக்கு ஆசைகள் தோன்றலாம். இது முதல் வரியினுடைய ஸ்டேட்மெண்ட். 2வது வரியில புத்வாபி, இதுல கடைசி வார்த்தை எடுத்துங்க, யதா தவ. 2வது வரி கடைசி வார்த்தை யதா தவன்னா எப்படி உன்னுடையதில், அதாவது எப்படி உன்னுடைய கருத்தில், ஏற்கனவே சொன்ன கருத்துப்படி. புத்வா அபி முதல் வரி, 2வது வரியில முதல் வார்த்தை புத்வா அபின்னா அறிந்தும் கூட, தத்துவத்தை அறிந்தும் கூட, பிரம்ம தத்துவத்தை அறிந்தும் கூட, பாப பாகுல்யாத், பாபம் அதிகமாக இருப்பதினால், இங்க பாபம் சொன்னா அந்த பழைய சம்ஸ்காரங்கள் அது அதிகமாக இருப்பதினால், அசந்தோஷக,
அசந்தோஷாக அப்படின்னா சந்தோஷம் இல்லையோ அப்படியே. எப்படி அத்வைத தத்துவம் வந்த பிறகும் கூட பழைய வாசனைகள் அதிகமாக இருக்கும் பொழுது சந்தோஷம் இல்லாமல் இருக்கையோ, அது மாதிரி ஞானம் வந்தாலும் கூட ஆசை வரலாம். அது பிராரப்த கர்ம தோஷத்தினால் அப்படிங்கிறது. ஆசைகள் வரலாம். எது நீங்கின அத்தியாசம் நீங்கினாலும் அறியாமை நீங்கினாலும் காரணம் பிராரப்தம். இதுக்கு உதாரணம் ஏற்கனவே ஞானம் வந்த பிறகு எப்படி வாசனை போகாமல் இருக்குன்னு சொன்னோமோ அது போல பிராரப்தம் போகலை அதனாலங்கிறார். அதனுடைய விளக்கமெல்லாம் மேலும் வருது, பார்க்கலாம். 264 அகங்கார கதே சாத்யைகை தேக வியாத்யாதி பிஸ்ததாம் விருக்ஷாதி ஜன்மனா சைர்வாம் சித்ரூபாத்மனி கிம் பவேத் அகங்காரகதே சாத்யைகை தேக வியாத்யாதி பிஸ்ததாம் விருக்ஷாதி ஜன்மனா சைர்வாம் சித்ரூபாத்மனி கிம் பவேத். இங்க ஞானி எதனோடும் சங்கம் வைக்காததால் அதனுடைய தர்மங்கள்லாம் இவனுக்கு வர்றதில்லைங்கிறார். அஞ்ஞானி ஸ்தூல சரீரம் வரைக்கும் எல்லாத்துலேயும் அபிமானம் வச்சிருக்கிறதுனால அதில் வரக்கூடிய தர்மங்கள்லாம் இவன் தன்னுடைய நினச்சி துக்கப்படுறான். அதற்கு இங்கே உதாரணமாக சொல்கிறார். மொத்தம் 3 சொல்கிறார். வெளியே 1 சொல்கிறாரு, சரீரத்தை சொல்கிறாரு, சூக்ஷ்ம சரீரம் 3 மேலே அபிமானம் இருக்குங்கிறார். இப்போ வெளியே ஒரு மரம் இருக்குது, ஏதோ ஒரு மரம் இருக்குது, அது நல்லா வந்திருக்கு, தோன்றுறது, திருப்பி அழிஞ்சு போகுது. இதை பார்த்து நம்ம யாராவது அழுகிறோமா? இல்லை. ஒரு மரம் தோன்றி அது இருந்து அது அழிகிறத பார்த்து நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு மரம் வச்சு யாராவது வெட்டி விட்டு அழுவோம். அடுத்த வீட்டில் அழிஞ்சு அழுக மாட்டோம். ஏன்னா இதில் கொஞ்சம் அய்மானம் வச்சுருக்கோம். நம்ம வெளியே இருக்க மரத்தில் அய்மானம் இருக்குமா? இருக்காது. நம்ம ஆசிரமம் பக்கத்தில் வனமாக இருந்துச்சு, பூரா வெட்டி காலி பண்ணியாச்சு. அவ்வளோ மரம் கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதை கழுவ முடியுமா? அது மாதிரி இவனுக்கு அதில் சம்பந்தம் இல்லை. வெளியே இருக்க பொருளில் இவனுக்கு பொதுவாக சம்பந்தம் இருக்காது. நம்மளுக்கு அஞ்ஞானிக்கும் அப்படி இருக்கும். சம்பந்தம் வச்சா துக்கப்படுவான். பிறகு யூனியோருமே சூக்ஷ்ம சரீரத்தில் அய்மானம் இருக்கு. ஒருத்தனுக்கு ஸ்தூல சரீரத்தில் அய்மானம் இருக்கு. இந்த ஸ்தூல சரீரத்துக்கு ஏதாவது வந்துச்சுன்னா ஐயோ எனக்கு வந்துருச்சுன்னு பாதிப்பான். அதை விட்டுட்டு சூக்ஷ்ம சரீரத்துக்கு போயிட்டான்னு வச்சுக்கலாம், ஸ்தூல சரீரத்துக்கு வந்த அய்மானம் அவனை பாதிக்காது. கொஞ்சம் அதை விட கடந்து போயிட்டான்னா உடம்புனா இப்படித்தான்ப்பா இருக்கும் அப்படின்ட்டு கொஞ்சம் அதுலேருந்து போயிடுவான். இப்படி சூக்ஷ்ம சரீரத்துக்கு வர்ற இச்சையையும் கூட ஞானி எப்படி பார்ப்பான்? சாட்சியாக பார்ப்பான். எப்படி வெளியே ஒரு மரத்துக்கு பாதிப்பு வர்றது போது சாட்சியாக பார்க்குறோமோ, கொஞ்சம் வந்தவன் இந்த உடம்பை சாட்சியாக பார்க்குறவனோ, பிறகு அதுக்கு மேலே வந்தவன் இந்த மனசை சாட்சியாக பார்க்குறவனோ, அப்படி பார்க்கும்பொழுது மனசில் தானே ஆசையெல்லாம் வருது. அது வரட்டும், இருக்கட்டும், போகட்டும், அப்படி சாட்சியாக பார்ப்பான். அந்த அகங்காரத்தினால் வரக்கூடிய ஆசைகளால் இவன் பாதிக்கப்பட மாட்டான். காரணம், இவன் தன்னை சைதன்ய ஆத்மா என்று புரிந்ததனால். அதனால இங்க 3 உதாரணம் சொல்றார். வெளியே இருக்கின்ற பொருள்களில் வருகின்ற நலங்கேடு ஆத்மாவை பாதிப்பது இல்லை. வெளியே இருக்கக்கூடிய பொருள்கள்னால வரக்கூடிய இன்பமோ துன்பமோ நல்லதோ கெட்டதோ ஆத்மாவை பாதிக்காதுன்னு நினச்சிக்கிறான். இந்த ஸ்தூல சரீரத்துக்கு வரக்கூடிய நலங்கேடும் அவனை பாதிப்பதில்லை. ஏன்னா ஆத்மாவை பாதிக்கிறது இல்லை. பிறகு சூக்ஷ்ம சரீரமாகிய மனதிற்கு வருகின்ற இச்சையும், இங்கே நம்ம என்ன ஆசை தானே சொல்றோம், அதுவும் ஆத்மாவிற்கு இல்லைன்னு. அதனால இவன் எந்த பாதிப்பையும் அடைய மாட்டான். அது சூக்ஷ்ம சரீரத்தினுடைய ஒரு தன்மை. அதனால ஞானியினுடைய மனதில் எவ்வளவு இச்சைகள் தோன்றினாலும் அந்த இச்சையினால் அவன் பாதிக்கப்படுவதில்லை. ஒருத்தர் ஒரு கட்டுரை எழுதினாராம், ரொம்ப அழகா நிறைய எழுதியிருக்காரு. அவர் எழுதிட்டு என்ன சொல்லியிருக்கிறாரு கேட்டதுக்கு, யார் எழுதுன? நான் எழுதலை, ஏதோ ஒரு உடம்புக்குள்ள ஒரு சக்தி, ஏதோ ஒரு சக்தியை எழுத தூண்டுச்சு, எழுதிட்டேன்னாராம்.
அவர் படித்து பார்த்துட்டு சரியில்லையே, இதில் இவ்வளோ தோசை இருக்குது, அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன அப்படி சொல்கிறீங்க, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதுனேன் தெரியுமா? முதல்ல நான் எழுதுறேன்ட்டாரு. அதில் தோஷத்தை சொன்ன உடனே என்ன நீங்கள் இப்படி குறை சொல்கிறீங்க? அப்போ வெளியே வாயில அபிமானம் இல்லைங்கிறாரு. இதை நான் பண்ணலை, வெளியே வாயில் இதெல்லாம் வாயில் அபிமானம் இல்லாமல் இருக்கும், ஆள் மனசில் அப்போ உள்ளுக்குள்ளே இருக்குது. அப்போ இருந்துச்சுன்னா அது என்ன செய்யும், பாதிக்கத்தான் செய்யும். ஆள் மனசில் அபிமானம் இல்லாட்டிட்டு அது பாதிக்காது. அப்போ என்ன பண்ண முடியும்? அது மாதிரி என்ன சொல்கிறாருன்னா, அந்த அபிமானம் போகணும். எப்படி வெளியே இருக்கக்கூடிய பொருள்களில் அபிமானம் இல்லையோ, அதில் இருக்கக்கூடிய நலம் கேடு தோற்றம் அழிவில் பாதிக்கப்படுவது இல்லையோ, முதல்ல வெளியே இருந்து பார்க்குறேன். அது மாதிரி என்ன சொல்கிறாரு, அதுலேயே பாதிச்சா நம்ம எப்படி இருக்கோம், ரொம்ப தூரத்தில் இருக்கோம் தத்துவத்துக்கிட்ட இருந்து. வெளியே இருக்க பொருளே பாதிச்சா ரொம்ப தூரத்தில் இருக்கோம். பிறகு உடலின் தர்மத்தினாலும் பாதிக்காத நிலை, உள்ளத்தின் தர்மத்தினாலும் பாதிக்காத நிலை யாருக்கு வருது? ஞானிக்கு வருகிறது. அதை முதல் வீரர்களை சொல்றாரு. அகங்கார கத இச்சாத்யைகை, முழு சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்த இச்சை முதலியவைகளின் மூலமாக, அந்த வார்த்தைக்கு அதாவது சூக்ஷ்ம சரீரம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம்லாம் இருக்கு, அதை சேர்ந்த இச்சை முதலியவைகளின் மூலமாக. இச்சை முதலியன இச்சை, காமம், குரோதம் இதெல்லாம் வருது பற்றி, பகை இதெல்லாம், அன்பு கருணை அதுவும் வருது. போன்ற அனைத்தும் எதில் வருது? இந்த சூக்ஷ்ம சரீரத்தில் மனசில் வருது, உணர்வுகளினாலும். தேக யாத்யாதிபிகி ததா, தேகத்தை சார்ந்த வியாதி முதலியவைகளினாலும். மனசில் முதல்ல சொல்லிட்டாருங்க, மனசில் வரக்கூடிய இச்சை முதலியவைன்னா இச்சையில சேர்த்துக்கங்க எல்லாம், அன்பு கருணையும் அதுதான், குரோதம் அதில் தான் வருது, பகையும் வருது, இதெல்லாம் மனசில் வரக்கூடிய தோஷங்கள். பிறகு உடம்புல என்ன வருது? தேக வியாத்யாதிபிகி ததா, தேகத்தை சார்ந்த வியாதி முதலியவைகளினால். வியாதியும் வரும், ஆரோக்கியம் வரும், முதுமையும் வரும், இளமையும் வரும். இதெல்லாம் எதில் வரக்கூடியது? தேகத்தில், இந்த ஸ்தூல உடல்ல வரக்கூடியது. வியாதியை நினைச்சு கவலைப்படலாம், ஆரோக்கியத்தை நினைச்சு சந்தோஷப்படலாம், இளமையா இருக்கேன்னு கர்வம் வரலாம், முதுமையா போச்சேன்னு சொல்லி கவலைப்படலாம். இதெல்லாம் தேகத்தை அடிப்படையா வச்சு வரக்கூடியது, உடலுக்கு வரக்கூடியவை. பிறகு ரெண்டாவது மூணாவது உதாரணம் சொல்றார். விருக்ஷாதி ஜன்ம நாசைர்வா, விருக்ஷாதி ஜன்ம நாசைர்வா, வெளியே இருக்கின்ற மரம் முதலியவைகளின் தோற்றம் அழிவு. வெளி விஷயத்த சொல்றார். மரம் முதலியன்ட்டார். வெளியே நம்ம வீடு கூட இருக்கலாம், நம்ம வீடா இருந்தா ஏதாவது இடிச்சா அவ்வளோதான் சண்டை வந்துடும், வேற வீடு இருந்தா ஒன்றும் வராது. சொன்னேன்ல அன்னைக்கு சாமிகிட்ட ஒருத்தர் வீட்டை வச்சு புலம்புனாருன்னு சொல்லி, அடிக்கிறான், வீட்டுக்கு முன்னாடி குப்பையை போடுறேன், அதுக்கு போடுறேன், இதுக்கு டெய்லி புலம்பல். ஏன் புலம்பல் இன்னும் வச்சு திடீர்னு கேட்டால் வீடை வித்துட்டேன்ட்டான். அதே வீட்டு அதே பிரச்சனை இருக்கு, ஆனால் வீடு வெளியே வேற ஆளுக்கு போயிடுச்சு. அப்போ அந்த பிரச்சனை இவனுடையது அல்ல, இது வெளியே இருந்து வரக்கூடிய பிரச்சனை. பிறகு இதை அடுத்த வயிறு சொல்ற ரெண்டாவது, சித்ரூப ஆத்மனி கிம்பவேத், சைதன்ய ரூபமான ஆத்மாவில் என்ன பாதிப்பு ஏற்படும்? இப்படி இந்த 3 நாளும் சைதன்யமான என்னிடத்தில் என்ன பாதிப்பு வரப்போகுதுங்கிறார். ஆசையினால பாதிப்பு வராதுன்னு சொல்றதுக்கு என்ன பண்றாருன்னா, முதல்ல வெளியே 2 சொல்றார். வெளியிருந்து ஒன்று, உடம்புல இருந்து ஒன்று. அது மாதிரி மனசுல இருந்து வருது. அதனால ஆத்மாவாகிய எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நான் வெளி உலகமும் இல்லை, இந்த உடலும் இல்லை, இந்த உள்ளமும் இல்லை. அதுக்கு வரக்கூடிய தன்மைகள், நான் சைதன்ய ரூபமான ஆத்மா. இதை புரிஞ்சுக்கிட்டா எந்த பாதிப்பு இல்லைங்கிறார். அதாவது வெளி சூழ்நிலை, வெளியே உள்ள சூழ்நிலைய நம்முடையது, நம்மை சார்ந்ததுன்னு சொன்னா பாதிப்பு வரும். அது நம்முடையதல்ல, நம்மை சார்ந்தது இல்லைன்னா பாதிக்காது. உடல் நம்முடையது, நம்மை சார்ந்ததுன்னா பாதிக்கும். உடல் யாருடையது? பஞ்சபூதத்தினுடையது. அதனுடைய தர்மம் அப்படித்தான் இருக்கும், வழியெல்லாம் தெரியும், ஆனா அது தர்மம் அப்படித்தான் இருக்குன்னு ஏத்துக்கிட்டா பாதிப்பு இல்லை. அதே மாதிரி சூக்ஷ்ம சரீரம் உள்ளமா என்னுடையது நினைச்சா பாதிப்பு, என்னுடையது இல்லை நினைச்சா பாதிப்பு இல்லை. ஞானிக்கு 3ம் அவனுடையதல்ல, ஆத்மாவனுடைய சொரூபம் அவனுடையதாக இருப்பதனால பாதிப்பு இல்லை. அஞ்ஞானிக்கு 3மே அவனுடையது, அதனால பாதிப்பு இருக்குன்னு சொல்றாருங்க. இது எளிமையான ஸ்லோகம். அடுத்து நம்ம விளக்க அடுத்த கொஞ்சம் விரிவாக வரும் பார்க்கலாம். ஸ்லோகத்துக்கு அர்த்தம் பார்த்துக்கலாம்.
அகங்கார கதே சாத்தியைகை. அகங்கார கதை, அகங்காரத்தில் உள்ள, அதாவது சூக்ஷ்ம சரீரத்தை சேர்ந்த இச்சாத்யைகை, இச்சை முதலியவைகளாலோ, இச்சை முதலியவைன்னு சொல்லியாச்சுன்னா மனசுல வரக்கூடிய எல்லா தர்மத்தையும் சேர்த்துறணும். இங்க நம்ம ஆசையை பத்தி பேசணும். ஆசை முதலியவைகள் முதலியவைகளாலும், கடைசி வார்த்தை ததா, அப்படியே. அடுத்தது தேக வியாத்யாதி, தேகத்தில் உள்ள வியாதி முதலியவைகளாலோ, முதல்ல மனசுல இருக்கக்கூடிய இச்சை முதலியவைகளாலோ, அப்படியே தேகத்தில் உள்ள வியாதி முதலியவைகளாலோ. முதலியதுன்னு சொல்லியாச்சுன்னா அதனுடைய தர்மங்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். பிறகு ரெண்டாவது விருக்ஷாதி ஜென்ம நாசைர்வா. விருக்ஷாதி மரம் முதலியவைகள், வெளியே மரத்தை சொல்றாரு, எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். மரம் முதலியவைகளின் ஜென்ம நாசைவா, தோற்றம் அழிவுகளினாலோ, சித்ரூப சைதன்ய வடிவமான, சைதன்ய ரூபமான ஆத்மனி ஆத்மாவில் கிம் பவேத், என்ன பாதிப்பு ஏற்படும்? அதனால எந்த பாதிப்பும் ஏற்படாது. இங்க உடல், உள்ளம், உலகம் இம்மூன்றினாலும் ஆத்மாவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்ற கருத்து. ஏன்னா அந்த மூணினால வரக்கூடிய எல்லா தர்மமும் இவனை எதையும் பாதிக்காது. இங்க ஆசையும் அதனுடைய ஒரு தர்மம் தான், அதுவும் பாதிக்காது. அடுத்த கேள்வி பூர்வபக்ஷி வருது. அத்தியாசம் இருக்கும் போதும் ஆத்மாவுக்கு எந்த பாதிப்பு இல்லையேன்னு ஒரு பூர்வபக்ஷி கேட்க போறான். இவர் அழகா அதுக்கு பதில் சொல்ல போறார், பார்க்கலாங்க. 265. கிரந்தி பேதாத் புராப்யேவம் இதி சேத்தன்ன விஸ்மரம் அயமேவ கிரந்தி பேதக தவதேன கிருதி பவான். கிரந்தி பேதாத் பிராப்யேவம் இதி சேத்தன்ன விஸ்மரம் அயமேவ கிரந்தி பேதக தவதேன கிருதி பவான். இங்கே ஒரு பூர்வபக்ஷி ஒரு கேள்வி கேட்குறான். அதான்ப்பா பதில்னு உனக்கு அந்த கேள்வியே பதிலாக சொல்கிறார் இவர். அந்த கேள்வி தான்ப்பா இன்னைக்கு அதுதான் பதில்னே சொல்ல போகிறார். எப்படின்னா முதல் வரியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு அப்படியே போகலாம். கிரந்தி பேதாத் புரா அபி, முதல் வரி. கிரந்தி பேதாத் புரா அபி ஏவம் இதி சேத் தத் ந விஸ்மரக. கிரந்தி பேதாத் புரா அபின்னா கிரந்தி பேதத்திற்கு முன்பும் கூட, அதாவது அத்தியாசத்தை நீக்குவதற்கு முன்பும் கூட, அஞ்ஞானம் அகழ்வதற்கு முன்பும் கூட, அறியாமை நீங்குவதற்கு முன்பும் கூட, ஏவம் இதி சேத் இந்த மாதிரி தான் என்று கேட்டால், இவர் ஆத்மா எந்த பாதிப்பு அடையாது அதனாலேன்னு சொல்லிட்டாரு. ஆத்மா என்னைக்குமே பாதிப்பு அடைகிறது இல்லையே, அறியாம இருக்கும்போதும் ஆத்மாவுக்கு பாதிப்பு இல்லையே. அதுக்கு முன்னாடியும் ஆத்மாவுக்கு பாதிப்பு இல்லாம தானே இருந்துச்சு. எப்பொழுதுமே ஆத்மா அப்படித்தானே சொல்றோம், எப்பொழுதுமே ஆத்மா அசங்கம் தானே சொல்றோம். அப்படித்தானே இருந்துச்சுன்னு கேட்டா அதைத்தான்ப்பா நானும் சொல்றேங்க. நீ ஞானத்துக்கு வந்துட்ட, புரியுதா? ஆத்மா நம்ம புரிகிறது வரைக்கும் ஆத்மா பந்தப்பட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம என்ன பண்றோம், ஆத்மா எப்பொழுதுமே பந்தப்பட்டது இல்லைன்னு படிக்கிறோம். நம்ம அறியாமையை நீக்கி இருக்கமே ஒழிய ஆத்மா என்னைக்குமே பந்தப்பட்டதே கிடையாது. அதைத்தான் நான் புரிஞ்சிருக்கோம். இதை சொன்னவன் இதான் இப்ப தத்துவம்ட்டாரு. இப்ப நீ சொன்னையே ஆத்மா இதுக்கு முன்னாடி அப்படித்தான் ஆத்மா இருந்துச்சு அப்படிங்கிறான். நீங்க சொன்னதுக்கு முன்னாடி இப்ப சொன்னீங்க இந்த ஆத்மா இந்த அத்தியாசம் நீங்கின பிறகு முடிச்சு அவிழ்ந்த பிறகு எல்லாம் போகுதுன்னு சொல்றான். இந்த ஆத்மா என்னைக்குமே அப்படித்தானே. அதை புரிஞ்சுக்கிட்டியா? இப்பதான் நீ என் வழிக்கு வந்திருக்கேங்கிறார். இதுதான் ஞானம்ங்கிறார். அதாவது மனதில் ஏற்படுகின்ற எண்ணங்கள், உடலில் ஏற்படுகின்ற தோஷங்கள், வெளியே இருக்கக்கூடிய தோஷங்கள் ஆத்மாவை எப்பொழுதும் பாதித்ததில்லை. அதுக்கு எப்பொழுதும் பாதிப்பு இல்லை.
நீங்க எப்படி அத்தியாசம் நீங்க விரும்பிதான் ஆத்மாவுக்கு பாதிப்பு இல்லைன்னு அப்படிங்கிற நினைச்சிட்டு இவன் கேட்கிறான். இவரை இப்படி சொல்லல. நம்ம ஆத்மாவுக்கு எப்பயுமே பாதிப்பு இல்லை. அத்தியாசம் நீங்காததுக்கு முன்னாடி ஆத்மா பாதிச்சிருந்தா பாதிப்பு இல்லை. சம்சாரம் இல்லைன்னு தான் சொல்றாரு. ஆத்மாவுக்கு அத்தியாசம் நீங்கின பிறகு பாதிப்பு இருந்துச்சுன்னா அப்போ ஆத்மா சங்கம் வச்சிருந்துன்னு அர்த்தம். நாம் என்ன பண்ணுறோம், அறியாமை கொஞ்சம் சட்டில் பாயிண்ட் தான், கொஞ்சம் கவனமாக புரிஞ்சுக்கிறோன்னா. அப்படி கேட்டவன்னு என்ன சொல்றாருன்னா, தத்ன விஸ்மரக, இதை நீ மறந்து விடாத, இந்த தத்துவத்தை மறந்துடாத, இது ஞாபகம் வச்சுக்க. நீ ஆத்மா எப்பயுமே பாதிக்காது, எப்பயுமே சங்கம் இல்லை. நீ அறியாமையில் ஒருத்தர் இருக்கான், இன்னைக்கு அஞ்ஞானி ஒருத்தர் இருக்கான், அவன் ஆத்மா சங்கப்பட்டிருக்குமா? அவன் சங்கப்பட்டதா நினைச்சுக்கிட்டு இருக்கான். அவன் தன்னை உடலோட அய்மானம் வச்சிருக்கான். ஒரு எறும்பு ஆத்மா சங்கம் வச்சிருக்குமா? சங்கம் வச்சிருக்காது. எறும்பு என்ன நினைக்குது? தான் சூக்ஷ்ம சரீரத்தை ஆத்மா நினைக்குது. அது ஒரு மிருகம் தன்னுடைய சூக்ஷ்ம சரீரத்தை ஆத்மா நினைக்குது. தான் உடம்பு, தான் உயிர், தான் தான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அது மாதிரி அறியாம இருக்க நினைச்சுக்கிட்டு இருக்கான். உண்மையான சுரூபமான ஆத்மா அறியாம இருக்கும் பொழுதும் பந்தப்பட்டுதல்னு சொன்னா அதே தத்துவம்ப்பா. கரெக்டா புரிஞ்சிட்டு வந்துட்டேங்கிறார். நான் அன்னைக்கு ஒரு சொன்னேன், இதான் வடிவேல் ஜோக்கு. அதாவது வடிவேல் பில்லா மாதிரி வேஷம் போட்டு வருவான். ஒருத்தன் பில்லான்னு வர, இன்னொருத்தன் பில்லா துரத்திட்டு வருவான் போலீஸ். இவனை பில்லான்னு பிடிச்சிட்டு போயிடுவாங்க தண்ணிக்குள்ள மிக்க. போய் அடிச்சு கேட்பான், நான் பில்லா இல்லை பில்லா இல்லை, அடிச்சு கேட்டுக்கிட்டே இருப்பான் அவன் போலீஸ்காரன். இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அப்புறம் அங்கேருந்து போலீஸ், இல்லைப்பா அவன் பில்லா இல்லை, உண்மையான பில்லா பிடிபட்டேன்பான். அப்புறம் விட்டு, எதுக்குப்பா என்னை விட்டீங்கப்பான், நீ பில்லா இல்லை அப்படிம்பேன். அதைத்தாண்ட நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இவ்வளவு நேரம் அதைத்தானே சொன்னேன். அது மாதிரி பூர்வபக்ஷி ஆத்மா எப்பயுமே அசங்கம் இல்ல, அதைப்ப நாங்களும் சொல்றோம். நீ இப்பத்தான் சொல்ற. ஆத்மா இதுதான் ஞானங்கிறது. சூரியன் இருக்கு, சூரியன் இரவுல பிரகாசம் இல்லாம இருக்குமா? சூரியன் நம்மளுக்கு இரவா இருக்கு, அதுக்காக சூரியன் பிரகாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? மேகம் மறைச்சிருக்கு, சூரியன் பிரகாசம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சரி, சந்திரனை சூரியன் மறைக்குது, சூரிய கிரகணத்தில் சூரியன் பிரகாசம் போயிடுச்சுன்னு சொல்ல முடியுமா? சூரியன் என்ன மறைச்சாலும் எப்படி இருந்தாலும் அது எப்பயும் பிரகாசமாத்தே இருக்கு. அதனுடைய ஒளியிலையோ அதனுடைய பிரகாசத்துல எந்த குறையும் வந்ததே கிடையாது. நம்மளுக்கு காலையில இளம் கொஞ்சம் அழகா தெரியுது, சாயந்தரம் அழகா தெரியுது, மத்தியானம் சுட்டி எரிக்குது, மேகம் மறைச்சா கொஞ்சம் இதமா இருக்கு, சந்திரன் மறைச்சா கொஞ்சம் தெரியுது. இருட்டாச்சுன்னா சூரியன் தெரிகிறதே இல்லை. அதுக்காக சூரியனே இல்லை, சூரியன் பிரகாசமே இல்லைன்னு சொல்லிட முடியுமா? அது எப்பொழுதும் பிரகாசம். அது மாதிரி ஆத்மா எப்பொழுதும், நீ அறியாமல் இருட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் அது எப்பயும் அசங்கம்தான், பிரகாச ஸ்வரூபந்தான் அப்படின்னு இவனே சொல்றான். சொன்னோட அதான்ப்பா ஞானம், அதை மனசுல பதிய வச்சுக்க முதல்லங்கிறார். நீ அந்த கருத்தை, என்னைக்கும் ஆத்மா பந்தப்பட்டதில்லை, பந்தப்பட்டது மாதிரி நினைச்சு துக்கப்பட்டேன், பந்தப்பட்டது மாதிரி நினைச்சு துக்கப்பட்டேன். அந்த துக்கமெல்லாம் என் ஆத்மாவுக்கு வந்தது இல்லைங்கிறது புரியுது. இப்ப புரியுது. இதை புரிஞ்சுக்கிட்டா மறந்துடாதேங்கிறாரு. இப்போ இது கேட்டையே, அதுதான் ஞானம். நாங்களும் அதைத்தான் சொல்றோம். நீ அந்த கருத்தை மறந்துடாத, ஞாபகம் வச்சுக்கங்கிறாரு. ந விஸ்மரகங்கிறாரு. இதை நீ மறந்து விடாதே. இது வரைக்கும் உனக்கு தெரியாமல் இருந்துச்சு, அதனால சம்சாரம். இப்போ தெரிஞ்சுக்கிட்டா உனக்கு சம்சாரம் நீங்கிட்டு முக்தி அடைஞ்சுன்னு பாராட்டுறாரு. உனக்கு முக்தி வந்துருச்சுப்பாங்கிறாரு. சொன்ன உடனே அகம் ஏவ கிரந்தி பேதக, இதுதான் முடிச்சு அவிழ்த்தல் என்பது, அத்தியாசம் நீங்குதல் என்பது. இதை புரிஞ்சுக்கிட்டா இதுதான்ப்பா மோட்சம், இதுதான் அறியாமை நீங்குதல் என்பது அப்படிங்கிற இப்பொழுது சொன்ன விஷயம்தான் முடிச்சை அவிழ்த்தல் என்பது. சைதன்யம் என்றுமே நித்திய சொரூபம்தான், முக்த சொரூபம்தான், நித்திய முக்த சொரூபம்தான். அதை நீ மறந்துடாம இருந்தா போதும் சொல்லி அவனை வாழ்த்துறார். தவ தேன கிருதி பவான், தவன நீ, தேன இந்த ஞானத்தினால், கிருதி பவான்னா அனைத்தையும் செய்து முடித்தவன், நீ முக்தனாகி விடுகிறாய். இந்த ஞானம் வந்துருச்சுன்னா நீ முக்தன் அப்படின்னு அவனை வாழ்த்துறார். கேள்வி கேட்டேன், புரிஞ்சிருச்சா உனக்கு? இதான் ஞானம். இப்ப நீயே இதை புரிஞ்சாச்சுன்னா அவனுக்கு ஞானம் வந்துருச்சுப்பா, அதோட நீ முக்தனாக ஆகி விடுவான்னு சொல்லி அந்த கேள்வியை வச்சு மடக்கி பதில் சொல்றாரு. அடுத்தது விளக்கமில்ல, அவர் சுலோகத்துக்கு அர்த்தம் பார்த்துடலாம். கிரந்தி, கிரந்தி பேதாத், கிரந்தின அத்தியாசத்தை, பேதாத் நீக்குவதற்கு, புறா அபி முன்பும் கூட, ஏவம் இதி சேத் அதை பிரிக்கணும்,
புராப்யேவபி புராக்யேவமிதி சேத்துன்னு இருக்கு. புறா அபி ஏவம் இதி சேத். புறாபின முன்பும் கூட, அத்தியாசத்தை நீக்குவதற்கு முன்பும் கூட, ஏவம் இதி சேத் இதுபோல்தான் என்று கேட்டால், இதுபோல் தானே முன்னாடி சொன்னார்ல ஆத்மா அசங்கம் சொல்லி 3 நாளையும் பாதிக்கப்படாதுன்னு, அப்படித்தானே ஆத்மா அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்றான். அப்படி சொன்ன கேட்டேன்னா, தத் ந விஸ்மர சேத் தன்ன விஸ்மரன் இருக்கு. தத்து ந விஸ்மர அப்படின்னா அதை நீ மறந்து விடாதே, அதுதான் முக்கியம். ஆத்மா எப்பயும் அப்படித்தான் இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுக்க, அதை மறந்து விடாது. 2வது வரியில அயமேவ இதுவேதான் கிரந்தி பேத முடிச்சு அவிழ்த்தல் என்பது, அத்தியாசம் நீங்குவது என்பது, தவ தேன ஆகவே நீ, தேனன்னு ஆகவே, ஆகவே நீனா இந்த ஞானம் இருப்பதால், இந்த ஞானம் உனக்கு வந்துருச்சு அதனால நீ, ஆகவே நீ கிருத்தா பவான் கிருதி பவான், கிருதி பவான்னா செய்து முடித்தவன், முக்தனாக ஆகிவிடுகின்றாய். ஞானத்திற்கு முன்பும் அத்தியாசம் நீங்குவதற்கு முன்பும் ஆத்மாவை எதுவுமே பாதிப்பதில்லை என்று நீ கேட்டேன்னு சொன்னா அதுதான் ஞானம். அதுதான் ஞானம். அதுதான் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். நான் ஞானம் வந்த பிறகுதான் நான் ஆத்மா பாதிக்காம இருக்குன்னு நினைச்சேன்னா ஞானம் இல்லை. நான் ஞானம் ஆத்மாவை எதுவும் பாதிக்காம புரிஞ்ச பிறகு என்ன புரிஞ்சுக்கிறோம், முன்னாடியும் ஆத்மாவை பாதிக்காம தெரிஞ்சு நாம் என்ன பண்ணோம், உடம்பு ஆத்மா மேல ஏற்றி வச்சு உடம்புக்கு வர தர்மத்தை ஆத்மாவில் பார்த்துக்கிட்டு இருந்தோம். இதுதான்ப்பா ஞானம். இதை மறக்காம இருந்தேன்னா நீயே முக்தனாகி விடுவாய். செய்ய வேண்டியதை செய்து முடித்தவன்னா முக்தன் அர்த்தம். 266 படிக்கிறோம். நைவம் ஜானந்தி மூடாச்சேத் சோ அயம் கிரந்திர் நச்சாபரக கிரந்தி தத்பேத மாத்ரேன வைஷம்யம் மூட புத்தயோகோ நைவம் ஜானந்தி மூடாச்சேத் சோ அயம் கிரந்திர் நச்சாபரக கிரந்தி தத்பேத மாத்ரேன வைஷம்யம் மூட புத்தயோகோ. உடனே என்ன சொல்றான்னா, இப்பத்தான் நான் இந்த ஆத்மா எதனாலும் பாதிக்கப்படாதுங்கிறத கண்டுபிடிச்சேங்கிறான். சொன்ன உடனே அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இந்த அறிவை யாருமே இந்த அறிவை தெரிஞ்சுக்கிறலையே, மூடர்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கிறவில்லையே அப்படிங்கிறான். மூடர்கள் இதை அறியவில்லையேங்கிறான். இது வரைக்கும் இவன் மூடனா இருந்தான். இப்போ என்ன சொல்றான், மற்றவங்க மூடர்கள் அறியவில்லைன்னு சொல்லி. இது எப்படி இருக்கு பாருங்க. அது முதல் வரியில் சொல்ற ந ஏவம் சானந்தி மூடாகா சேத்துங்கிறான். ஏவம்னு இவ்விதம் மூடாகா மூடர்கள் ந ஜானந்தி அறிந்து கொள்ளவில்லையே என்று நீ சொன்னாள். அதாவது இந்த சாலமன் பாப்பி அவன் சொன்னார். என்ன சொன்னாருங்கன்னா, ஹிந்தியெல்லாம் நீங்கள் ஹிந்தி போராட்டத்தெல்லாம் கலந்துக்கிட்டீங்களே, அது இந்த மும்மொழி கொள்கை வரும்போது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பண்ணும்போது இதுலெல்லாம் நீங்கள் கலந்துக்கிட்டு கேட்டதுக்கு அந்த முட்டாள்களில் நானும் ஒருவன்னார். தேவை இருக்கு அந்த முட்டாள்களில் அப்படி மூலத்தனமா இருந்தான். ஆனால் எவ்வளவு நாஸ்தியம் பேசியிருக்கேன் தெரியுமா, ஆஸ்தியர்களை எவ்வளோ முட்டாள்னு வஞ்சிருக்கேன் தெரியுமா. இப்போ எவ்வளோ முட்டாள்தனமா நம்ம இருந்தாங்க நம்மளுக்கே தெரியுது. அதனால கொஞ்சம் நாஸ்தியர்களை பார்த்த முட்டாள்னு சொல்றதுக்கு எனக்கு மனசு வராது. ஏன்னா நம்மளும் அப்படித்தானே இருந்தோம் ஒரு காலத்துல, அப்படித்தானே இருந்து வந்திருக்கேன். ஏதோ கொஞ்சம் புத்தியில அப்படி இருக்கு. இவன் என்ன சொல்றான், ஞானம் வந்துருச்சு, இப்ப முட்டாங்களா இருக்காங்களே எல்லாருங்கிறான். உடனே இப்படி அறியாம இருக்காங்களே, ஒரு ஏக்கம், இந்த விஷயத்த புரியாம இருக்காங்களே அப்படின்னு சொல்றாங்க. முதல் வரியில 2வது சோ அயம் கிரந்தி நச்ச அபரக, அதாவது இதுதான் மனதின் முடிச்சு, வேறு எதுவும் கிடையாதுங்கிறார். அதாவது இந்த மாதிரி
ஏற்கனவே இந்த ஆத்மா சம்பந்தப்பட்டுன்னு சொன்னா பார்த்தீங்களா, அதுதான் முடிச்சு. அதை நீக்கினா முடிச்சு அவிறது. வேற முடிச்சுங்கிறது, வேற பந்தம்ங்கிறது எதுவுமே இல்லை. இதனால கட்டுப்பட்டு இருக்கேன், கர்ம வினையினால கட்டுப்பட்டு இருக்கேன், மனதில் இருக்க குறைபாடு எத்தனையோ சொல்லலாம். இதில் கட்டுப்பட்டிருக்கேன், அவருக்கு கட்டுப்பட்டிருக்கேன், இவருக்கு கட்டுப்பட்டிருக்கேன்னு. நம்ம எதில் கட்டுப்பட்டிருக்கோம்? ஆத்ம அனாத்ம விஷயத்துல கட்டுப்பட்டிருக்கோம். ஆத்மாவையும் அனாத்மையும் ஒன்னா முடிச்சு போட்டு கட்டுப்பட்டு வச்சிருக்கோம். அதை நீக்கினா அஞ்ஞானங்கிறதே பெரிய கட்டு, நம்மளை கட்டு பெரிய கட்டு. இதை தவிர வேற கட்டு எதுவும் இல்லைங்கிறார். பெரிய முடிச்சு எதுன்னா இந்த அத்தியாசம் அஞ்ஞானம் தான். இதை விட வேறு எதுவுமே இல்லை. அது நீங்கியாச்சுன்னா எல்லாம் நீங்கிருச்சு, ஃப்ரீ ஆயிடுச்சுல உனக்கு. அது மாதிரிங்கிறார். ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் உள்ள வேற்றுமை எதுன்னு சொன்னா இதுதான். ஞானி என்ன பண்றான்? பந்தப்பட்டிருக்கான் அறியாமையினால. அஞ்ஞானி பந்தப்பட்டிருக்கான், ஞானி பந்தப்படாமல் இருக்கின்றான். பந்த காரணம், முடிச்சுக்கு காரணம் அஞ்ஞானம் மட்டுமே. துக்கத்துக்கு மூல காரணம் அஞ்ஞானம் மட்டும். 2வது அத்தியாயத்துல கீதையில என்ன சொன்னாரு? ஒரே காரணம்னாரு. எனக்கு உடம்பு முடியல துக்கம், அந்த துக்கம் இந்த துக்கம் எல்லாம் உண்மைதான் வெளியே. அது அப்படியே என்ன காரணம் கொண்டு போனா இந்த உடம்ப நான் நினைக்கிறதுல காரணம் ஒன்று நிற்கும். அப்போ அது அறியாமை தான் காரணம் போய் நிற்கும். பந்த காரணம், முடிச்சு காரணம் அஞ்ஞானம். முடிச்சு அவிழ்க்க வேண்டும் என்றால் அதற்கு காரணம் ஞானம். அஞ்ஞானம் போகணும்னா என்ன வேணும்? எப்பொழுது கட்டுப்பாட்டை நீக்கி விடுகிறோமோ அப்ப ஞானம் வந்துடுது. இங்க என்னன்னு சொன்னா, பொதுவா ஞானின்னா தப்பா 2 பேருக்குள்ள வித்தியாசம். இவருக்கு ஞானம் இருக்கு, இவருக்கு ஞானம் இல்லை. இவர் அத்தியாசத்துல இருக்காரு, இவர் அத்தியாசத்தை நீக்கிட்டார். இதுதான் ஞானிக்கு அஞ்ஞானிக்கு வித்தியாசம். ஆனா உலகத்துல என்ன நினைக்கிறோம்? ஞானின்னா ஸ்பெஷலா ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறோம். அவருக்கு நிறைய சித்தி எல்லாம் இருக்கணும், அப்படிலாம் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி எல்லாம் ஒரு கற்பனை. அந்த கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல போய் ஜாமான் வாங்க போவேன். அப்படியே நடந்து போயிட்டே இருந்தேன். உள்ள ஒருத்தர் வந்தார். சாமி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டார். நான் சிறுமலை அடிவாரத்தில். ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி, உங்களுக்கு ஜோசியம்லாம் பார்க்க தெரியுமான்னு கேட்டேன். உள்ள வேலை பார்க்குறவர். எனக்கு அதில் இல்லை, நீங்கள் சாமிங்கிறீங்க, ஜோசியம் பார்க்க தெரியாதுங்கிறீங்க, இது எங்கே போய் சொல்றது? அவங்களுக்கு அப்படி என்ன இருக்கு? இல்லை சாமி கஷ்டமா இருக்கதா, வழி சொல்லுங்க, நல்லா கடவுளை கும்பிடு, எல்லா கஷ்டத்தையும் கடவுள்கிட்ட போய் சொல்லு, வேற அப்படிதான் நான் சொல்ல முடியும். அவருக்கு என்னன்னா, ஒரு சாமியார்னா ஜோசியம்லாம் தெரியும், எதிர்காலம்லாம் தெரியும், அப்படி ஒரு கற்பனையில் இருக்காங்க. எல்லாருமே அப்படித்தான் இருக்காங்க. அதுக்கடி ஞான பலன் மோட்சம். ஞானங்கிறதுக்கு அதுக்கு எத்தனையோ கற்பனைகள்லாம் இருக்கு. இது வேற்றுமையை சொல்றார். ஞான பலன் மோட்சம், அஞ்ஞான பலன் முடிச்சு. இதுதான் வேற்றுமை, வேற வேற்றுமை கிடையாது. ஞானிக்கு அத்தியாசம் நீங்குகிறது, அஞ்ஞானிக்கு நீங்குவது இல்லை. கிரந்தி தத்பேத மாத்திரேன 2வது விரல்ல அஞ்ஞானமும் அத்தியாசமும் ஆகிய முடிச்சு இருப்பதால் தத்பேத அந்த முடிச்சு நாசமடைவது என்பதினால் மட்டுமே தான். அதாவது அஞ்ஞானம் அத்தியாசம் ஆகிய முடிச்சு இருக்கிறது ஒண்ணு, அந்த முடிச்சு நாசம் அடைகிறது. இந்த 2ல தான் வேற்றுமை. ஒன்று அத்தியாசம் இருக்கு, இன்னொன்று அத்தியாசம் நீங்கிறது. இதுதான் வேற்றுமையை ஒழிய வேற ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் எந்த வேற்றுமையும் இல்லை. வைஷம்யம் மூட புத்த யோகம். மூடனுக்கும் ஞானிக்கும் அதுலதான் வித்தியாசம், வேறு எதுலையும் வித்தியாசம் இல்லை. அஞ்ஞானத்தை நீக்கினால் அத்தியாசம் நீங்கும், அத்தியாசம் நீங்கினால் அதன் பலனான துயரமும் சம்சாரமும் நீங்கும். அப்ப அஞ்ஞானத்தை நீக்கணும். இந்த 2 வேற்றுமை தவிர வேறு வேற்றுமை இல்லவே இல்லை அப்படிங்கிறார். அறிவினால்தான் ஞானிக்கு அஞ்ஞானிக்கு வித்தியாசமே ஒழிய மற்ற எதுனாலையும் கிடையாது. இவருக்கு எல்லாமே வரத்தையும் செய்யும். யாருக்கு? ஞானிக்கும். சாமி ஒரு இடம் ஒருத்தர் வருவார். என்ன பண்ணுவார்னா, இவர்கிட்ட ஆசீர்வாதம் பண்ணி சரியா போதும்பார். விபூதி கொடுப்பார். சாமி ஆசீர்வாதம் உண்மைதான், அது சில பேருக்கு அந்த நம்பிக்கை வரும். ஒரு நாள் சாமி ஃபோன் பண்ணி டாக்டர்கிட்ட, பல் டாக்டர் ஃபோன், சாமி பல்லு வலிக்குது, எப்போ வரேன்னு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருந்தார். இவர் வெயிட் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்காரு சாமிகிட்ட ஒரு விபூதி வாங்குறதுக்கு. அவர் பேசி, என்ன சாமி நீங்களும் போய் டாக்டர்கிட்ட போன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, பல்லு நான் எல்லா வழியும் வந்தாலும் உங்கள் இடத்த வர்றேன், விபூதி குடிக்கிறேன் சரியா போகுது, நீங்கள் போய் டாக்டர்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, வைகிறார் சாமியா. நடந்தது. அவருக்கு என்னன்னா, சாமிகிட்ட விபூதி வேணா சரியா போகும்.
அந்த சாமியை டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி வைத்தியமாக்க போறாரு. அப்ப இவர் ஞானி இல்லைன்னு முடிவு பண்ணிட்டார் அவர். என்ன பண்றது? இப்படியெல்லாம் கற்பனை பண்ண என்ன பண்ண முடியும்? நாங்களாம் டாக்டர்கிட்ட போகிறோம். எல்லாருமே எல்லாம் யார் வந்தாலும் நாங்கள் வைத்தியம் பார்க்கத்தான் செய்யணும். அது வேறு, அது உடம்புக்கு. இப்படி பண்ணுறாங்க, என்ன பண்ண முடியும்? அதனால் என்ன சொல்கிறாரு சொன்ன, வித்தியாசம் எங்கே இருக்கும்னா அறிவுலதே இருக்கும். இவருக்கு அத்தியாசம் இருக்கும், அவருக்கு அத்தியாசம் இருக்காது. அத்தியாசம் இருக்கிறதுனால துக்கம், அத்தியாசம் இல்லாதனால துக்கம் இல்லை. இது ரெண்டுதான் வித்தியாசமே ஒழிய வேறு எதிலும் இல்லை. வேறுபாடு நீ பார்க்கணும்னா இதில் தான் பார்க்க முடியுமே ஒழிய வேறு எதுலையும் பார்க்க முடியாது அப்படிங்கிறார். ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்க வச்சலாம். நைவம் ஜானந்தி மூடாகா ந ஏவம். அதை பிரிச்சோம்னா நைவம் ந ஏவம் ஏவம் இவ்விதம். இதற்கு முன் சொன்ன சுலோகத்தில் சொன்ன தத்துவத்தை, அதாவது ஆத்மா எப்பொழுதும் அசங்கம்லாம் சொல்லியிருக்காரு பார்த்தீங்களா, இந்த தத்துவத்தை மூடாகா மூடர்கள், இந்த நங்கிறத ஜானந்தியோட சேர்த்துக்கிறேன். ந ஜானந்தி அறியவில்லையே சேத் என்று நீ சொன்னால், இதுக்கு முன்னாடி தத்துவத்தெல்லாம் மூடர்கள் அறியவில்லைன்னு நீ சொன்னால், பூர்வபக்ஷி சொன்னால் என்ன சொல்றாருன்னு சொன்னா, இவரா கேள்வியை கேட்டு பதில் சொல்லிக்கிட்டே வர்றார். அப்படித்தான் வர்றார். இந்த தத்துவத்தை மூடர்கள் அறியவில்லையே என்று சொன்னால் வித்தியாசம் எங்க இருக்குன்னு சொல்றார். சோ அயம், இதுதான் கிரந்தி முடிச்சு சம்சாரம் என்பது. அதாவது இந்த மாதிரி அறியாம இருக்கிறது தான் முடிச்சு. இந்த தத்துவத்தை யாருக்கு புரியலையோ அவங்க சம்சாரத்துல இருக்காங்க, அவங்க முடிச்சுல இருக்காங்க, அவங்க துக்கத்துல இருக்காங்க அப்படின்னு. அதுதான் முடிச்சு சம்சாரம் என்பது. நச்ச அபரக, வேறு எதுவும் இல்லை. முடிச்சுன்னா என்ன? இந்த தத்துவத்தை யாரு புரியலையோ, இந்த அத்தியாசத்துல யார் இருக்காங்களோ, இந்த முடிச்சுல யார் இருக்காங்களோ அதுதான் சம்சாரம், வேற எதுவும் இல்லை. அதுதான் முடிச்சு, வேற எதுவும் இல்லை. ரெண்டாவது கிரந்தி, முடிச்சு தத்பேத நாசம் அடைவது. தத்துனா அது, அந்த முடிச்சு இருப்பது. கிரந்தினா முடிச்சு அது இருக்கு, தத்பேதனா அது நீங்குவது. முடிச்சு இருப்பது, முடிச்சு நீங்குவது. அத்தியாசம் இருப்பது, அத்தியாசம் நீங்குவது. அஞ்ஞானம் இருப்பது, அஞ்ஞானம் நீங்குவது. மாத்திரேன, அடுத்த வார்த்தை, என்பதினால் மட்டுமே தான் அந்த அத்தியாசம் இருக்கு இல்லை, இந்த ரெண்டு வித்தியாசத்தினால மட்டுமே தான் மூட புத்தியோகோ, மூடனுக்கும் ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் ஞானிக்கும் வைஷம்யம் வித்தியாசம். அஞ்ஞானிக்கு ஞானிக்கு என்ன வித்தியாசம்? இது ரெண்டு தான் வித்தியாசம். இதை விட்டுட்டு அவர் சித்து வேலை பண்ணுவார், அந்த வேலை பண்ணுவார், எதிர்காலத்தை சொல்லுவார், அவர் அப்படியே இளமையா இருப்பார், அவருக்கு நோயே வராது கற்பனை பண்ணால் பெரிய தப்பு. அப்போ அஞ்ஞானிக்கு ஞானிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குமா? வெளியே பார்த்தா ஒரு வித்தியாசம். அடுத்து சொல்ல போகிறார், இவன் எப்படி இருப்பான், அவன் எப்படி இருக்கா, ரெண்டு பேரும் வித்தியாசம் சொல்ல போகிறார் அடுத்து. அதனால வேறுபாடுங்கிறது இங்கே இருக்கிறது, இங்கே இருக்கிறது இல்லை. அப்போ எப்படி கண்டுபிடிப்பீங்க? அதனால தான் 2வது அத்தியாயத்தில் சொன்ன கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்று கூட, ஒரு கருத்து கூட வெளியே கண்டுபிடிக்க முடியாது. ஞானியின் லட்சணத்தை சொல்வார் 2வது அத்தியாயத்தில். பிறகு 12வது அத்தியாயத்தில் பராபக்த லட்சணம் சொல்வார். 14வது அத்தியாயத்தில் குணாதீத லட்சணம். எல்லாம் ஞானியின் லட்சணம். அவர் சொல்கிற லட்சணம் ஒன்று கூட வெளியே தெரியாது, வெளியே கண்டுபிடிக்கவே முடியாது. அது எங்கே இருக்கிறது? புத்தியில் இருக்கிறது. அப்போ இங்கே வேறுபாடு என்பது அஞ்ஞானிக்கும் மூடர்களுக்கும் அஞ்ஞானிகளுக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னால், இந்த அத்தியாசம் இருக்கிறது, அத்தியாசம் இந்த தவிர வேற வேறுபாடு இல்லை அப்படிங்கிற. இது வந்துச்சுன்னா அவன் ஞானி. இதுதான் இருவருக்கும் வித்தியாசம். வெளி விஷயத்துல சொல்லவே முடியாது. அதாவது விவேக் ஒரு படத்துல சொல்லுவான், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னா. பார்த்துருக்கீங்களா? எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். அப்படி ஆத்ம விஷயத்த சொல்லவே முடியாது. இது எல்லாம் மாற. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். நான் மூடனாருன்னு இப்ப ஞானி ஆயிட்டேன்னு சொல்லலாம். மூடனுக்கு காரணம் என்ன? அத்தியாசம் இருந்துச்சு, இப்ப அத்தியாசம் இல்லை. ஆனா ஆத்மா என்னைக்கும் ஒரே மாதிரிதான் இருந்துச்சு. அது மாதிரி இங்க என்ன சொல்றாருன்னா, அது எந்த மாற்றமும் ஏற்படுவது இல்லை. அடுத்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல போறாருன்னா, இருவருக்கும் உடலளவில் செய்கின்ற செயல்களில் எந்த வித்தியாசமும் இருக்காது. பார்க்கறதுக்கு ஒன்று போலதான் இருப்பாங்க. நீ பார்த்துட்டு அதில் வச்சுலாம் கண்டுபிடிக்க முடியாது. ஞானமே இல்லாத ஒருத்தர் இருக்கான்,
ஞானம் இல்லை, நல்லவனா இருக்கான், சத்துவ குணத்துல நிறைஞ்சிருக்கான், நல்ல குணம், அவனுக்கு எல்லா பண்புகள் இருக்கு, அவனுடைய செயல்பாடு அவனு ஞானம் இல்லை. இன்னொருத்தர் ஞானத்தோட இருக்காரு, அவருடைய செயல்பாடுக்கு என்ன வித்தியாசம் தெரியும்? ஒரு வித்தியாசம் தெரியாது. வெளியே பார்த்தா தெரியாது. ஆனா இவருக்கு ஒரு பிரச்சனை வந்தா அவங்க துக்கம் வரும் மனசுல. சில நேரம் அந்த சத்துவ குணத்துல இருந்து ஞானம் இல்லாம இருந்தாலும் ஓரளவுக்கு துக்கப்படாம இருப்பாங்க. ஆனா ஆள் மனசுல கொஞ்சம் துக்கம் இருக்கு. இவனுக்கு ஆள் மனசுல இருக்காது, வெளியே வர மாதிரி இவனும் துக்கப்படுவான். உடல் அளவில் வேற்ற இருக்காதுங்கிறது அடுத்த சுலோகத்துல அதை கொஞ்சம் விரிவா விளக்கப்படுறாரு. இந்த ஞானியினுடைய லட்சணம், முக்த லட்சணம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவனுக்கு ஆசை வரும், அதுல பாதிக்காது. பாதிக்காத காரணம் இவனுக்கு ஞானம் இருக்கிறதுனால பாதிக்காது. பிராரப்த கர்மத்தினால ஆசையெல்லாம் வருது, வந்தாலும் கூட பாதிக்காது. ஆத்மாவில் வேறுபாடு இல்லை, வேறுபாடு வெளியில இருக்கே ஒளியே. ஞானிக்கு அஞ்ஞானிக்கு வேறுபாடு எதுல இருக்கு? ஒரே ஒரு வேறுபாடு தான், அவனுக்கு ஞானம் இருக்கு, அவனுக்கு ஞானம் இல்லை. அவன் அறியாமையில மூழ்கி இருக்கான், இவன் அறியாமையை நீங்கி இருக்கான். இதை தவிர வேறு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இதனுடைய மேலும் விளக்கத்தை நம்ம அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம் ஆதிகுருநாத சுவாமிக்கு ஜெய்.